ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க புதன்கிழமைக்கான லஞ்ச் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஹார்வெஸ்டிங் அப்டேட் பார்த்துடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு பொரியல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இதோட நம்ம மாடியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்த தம்பட்டை அவரையும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த தம்பட்டை அவரையை இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டு இதோட வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துருங்க. பெருசாக கட் பண்ணால் தான் வேக கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி இதோட சேர்த்து நம்ம வேக வைக்க போது ஈஸியாக வெந்துடும். கேரட் பீன்ஸ் வேகிற டைம் தாங்க அதுக்கும் ஆகும். ஸோ இது மூணையும் சேர்த்து போட்டு பாருங்கள், ஒரு டேஸ்டியான பொரியல் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். சாதம், கேரட் பீன்ஸு தம்பட்டை அவரை போட்ட பொரியல், தயிர் ரெடி பண்ணியிருக்கேன். இது தாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளோட மாடி தோட்டத்துக்கு போயிடலாங்க. பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குது. இது நான் புதன்கிழமை ஈவினிங் தாங்க இந்த ஷூட் பண்ணியிருக்கேன். இது நம்ம மாடி தோட்டத்தில் கலர் காக்கட்டான் பூ செடியும், ஜாதி மல்லி செடி, மல்லிகைப்பூ செடின்னு எல்லா செடியும் நான் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம கலர் காக்கட்டான் பூவை கலெக்ட் பண்ணிக்கலாங்க. கலர் காக்கட்டான் பூ, அப்புறம் ஜாதி மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ 3 பூவையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தலைக்கு தாராளமாக போதுங்கிற அளவு பூக்குதுங்க. எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். நமக்கு இந்த நித்திய மல்லி செடியில் பூ வருஷத்துக்கு 365 நாளுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இந்த செடி கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. பூ இல்லைங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. சாமிக்கும் நம்ம பறித்து வச்சுக்கலாம், நம்ம தலைக்கும் இல்லைங்காமல் பறித்து வச்சுக்கலாம். வெயில் காலம், மழை காலம், பனி காலம்னு எல்லா காலத்துலேயுமே இந்த பூ நல்லாவே பூக்குதுங்க. பாருங்கள், நமக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு பூ கிடச்சிருக்குது. இது போதுங்க, நமக்கு சாமிக்கும் நம்ம தலைக்குமே இது போதுங்க. டெய்லியும் சாமிக்கும் ரெடி ஆகிக்குது, நம்ம தலைக்கும் ரெடி ஆகிக்குது. பாருங்கள், நான் பூ பறிக்க வந்தேன். அப்படியே மழை வர்றதுக்கு கருமேகம்லாம் பாருங்கள் அப்படியே சூழ்ந்து வருது. கிளைமேட் பாருங்கள் அப்படியே நல்லா இருக்குது. வாங்க, நம்ம அதுக்கடுத்து நாளைக்கு சமையலுக்கு தேவையான தண்டுக்கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா எல்லா பாட்லேயும் ஒவ்வொரு செடி முளைச்சிருக்குதுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மளோட கலர் காக்கட்டாம்பூ செடி வச்சுருக்கிற அந்த பாட்டில் தாங்க வளர்ந்துருக்குது. இதை நாம் பறித்து எடுத்துக்கலாங்க. அது போக மற்ற பாட்லேயும் ஒவ்வொரு செடி வளர்ந்துருக்குதுங்க. அது எல்லாமே நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கீரையை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. தண்டுக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கீரையே பொதுவாக நல்லது தான். அதுலேயும் இந்த தண்டுக்கீரை நம்ம உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும், நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இன்றைக்கி நமக்கு இவ்வளோ அளவு தண்டுக்கீரை கிடச்சிருக்கு. இந்த தண்டுக்கீரையை சிறுபருப்போடு போட்டு நாளைக்கு நம்ம ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோங்க. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளன்னு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்ததுக்கு நமக்கு நாளைக்கான குழம்புக்கு ஒரு கீரை ரெடி ஆயிடுச்சு, தலைக்கு பூவும் கிடச்சிருச்சிங்க. இப்போ நம்ம ஈவினிங் 6 o'clock இருக்குங்க. நான் கீழே வந்துட்டேன். இப்போ ஒரு கையளவுக்கு ஆனியன் எடுத்துட்டேன். அந்த ஆனியனோட ஒரு 10 பல் பூண்டு, வரமிளகாய், தக்காளி, இது 4ஐயும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம நைட்டு டின்னருக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வடை சட்டியில் ஆயில் போட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு, வரமிளகாய் போட்டு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு, நம்ம நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் போட்டு வதக்கி ஒரு கார தோசைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கார தோசையும் கார சட்னியும் தாங்க. கார சட்னி டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 4 பொருள் தான். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி, தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா நமக்கு கார சட்னி ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்மளோட கார தோசைக்கு ஆனியன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை, ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி
அதோட நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. மாவில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு தக்கன மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நைட்டு நம்ம கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் போட்டு ஹெவியாக சாப்பிட்றதுனால நல்லா ஜீரணம் ஆகுங்க. அதுக்காக தான் நாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அப்படியே முழு ஜீரகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்மளோட மாவில் கொட்டிடலாங்க. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி குறைவாக தான் இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால நமக்கு தோசை எண்ணிக்கை அதிகமாக வரும் இல்லைங்களா, அதனால தான் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இதில் உங்கள்கிட்ட மல்லி லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதோட போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட மல்லி லீவ்ஸ் இல்லை, கறி லீவ்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம மாவில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலக்கி நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தாங்க. பாருங்கள், நம்ம சட்னிக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தாளிப்பு பாருங்கள், எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை இதுலேயே கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டா போதுங்க. நம்மளோட கார சட்னி டக்குன்னு ரெடி ஆயிருங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுங்க. மிக்சியை கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டு மிக்சியில் இருக்கிற வாட்டரையும் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி மிக்சியிலேருந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். அந்த தண்ணி மட்டும் சுண்டுனா போதுங்க. அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான கார சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார தோசை மாவை எடுத்து ஊற்றி தோசை ரெடி பண்ண வேண்டியது தாங்க. நல்லா பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. சால்ட்டு எப்போவுமே ஃபைனலாக தாங்க ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணோம் அப்படின்னா படப்படன்னு தெரிக்குங்க சுற்றியும். அதனால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம்னா அந்த ஹீட் வந்து ஒரு ஈவனாக ஆயிருங்க. அதுக்காக தான் தண்ணி தெளிக்கிறது. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றினா ஒட்டாமல் நல்லா வருங்க. தேவையான அளவுக்கு ஒரு 5-6 சொட்டு ஆயில் அப்ளை பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம தோசையை எடுக்க வேண்டியது தாங்க. ஒரு டேஸ்டியான தோசையாக இருக்குங்க இது. ஆனியனெல்லாம் நம்ம கட் பண்ணி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்கு சைடிஷ்ஷே எதுவுமே தேவைப்படாது. தேவைன்னா நம்ம இந்த கார சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை தொட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் இந்த கார சட்னி இல்லாமலே வெறும் தோசையவே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அப்படி தாங்க, சட்னி எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கார சட்னி, கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்